Cook with Daughter episode 4. Cook with Daughterல இப்போ 4th எபிசோடுக்கு நான் ப்ரீவியஸாவே சொன்னதுதான் என்னதுன்னா ரிச் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ரிச் ஃப்ளேவர்ல இருக்க போற பன்னீர் டிக்கா தான் ரிச் பிரேக்ஃபாஸ்டுக்காக நாங்க இன்னைக்கு கொண்டு வந்தது. இந்த பன்னீர் வச்சு இப்ப இந்த டாட்டர் செய்ய போற ரெசிபி தான் இது. ஆல்ரெடி இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். என்ன பிடிக்கும்? பன்னீர் டிக்கா. பன்னீர் டிக்கா பிடிக்குமா இல்ல பன்னீரே பிடிக்குமா? பன்னீரே பிடிக்கும். பன்னீரே என்னன்னா பிடிக்கும். எப்படி ஆப்பம் வந்து ரொம்ப ஃபேவரட்டோ அது மாதிரி பன்னீரும் எல்லாமே ஒயிட் பிடிக்கும். ஆனா ஒயிட் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஆனா இவங்க கொஞ்சம் எக்ஸெப்ஷன். ஒயிட் ஃபுட் தான் ரொம்பவே பிடிக்கும் இவங்களுக்கு. சரி, நம்ம சீக்கிரம் போயிடலாமா? வாங்க போலாம். அப்படின்னா என்னென்ன தேவைன்னு இவங்களே சொல்லுவாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பேஸ் கிரியேட் பண்ணனும். பேஸ் என்ன பண்ண போறேன்? பேஸ்னா இதுக்கு வந்து மேல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு பன்னீர் டிக்கா மேல வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு சில்லி பவுடர் போடலாமா? ஃபுல்லா போட்டோமா? போடு. என்ன மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சால்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட். நெக்ஸ்ட் வந்து ஹெர்ப்ஸ். என்ன ஹெர்ப்ஸ் இது? இதுல வந்து எல்லாமே இருக்கு. தைம் இருக்கு, அப்புறம் கஸ்தூரி மேத்தி. தைம், ஆரிகனோ, கஸ்தூரி மேத்தி, இது எல்லாமே உண்டான ஹெர்ப்ஸ் தான் இது. இது வந்து ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்க டிஷ்ஷுக்கு. நீங்களும் என்னைக்காவது பாஸ்தா ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ஹெர்ப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்? போட போறோம். இப்போ ஹெர்ப்ஸ் போட்டுட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர், கொஞ்சமா வாட்டர், இன்னும் கொஞ்சம். இப்ப இந்த வாட்டரை பாத்தீங்கன்னா இந்த பேஸ் கூட போடணும். அவ்வளவுதான். இப்போ போட்டியா? இப்போ இந்த பன்னீரை வந்து இதுக்குள்ள வச்சு ஸ்ப்ரெட்டை வந்து மேல பண்ணணும். பாத்தீங்கன்னா சில்லி, இந்த சில்லி கூட இப்படி வந்து இந்த போக்கை வச்சு நல்லா நீங்க வந்து அந்த குட்டி விடணும். அப்படியே இத வந்து 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணலாம். எதுக்கு ஸ்டோர் பண்ணோம்? எதுக்கு ஸ்டோர் பண்ணோம்னா இந்த காரம்லாம் இதுல இறங்கணும், பன்னீருக்குள்ள இறங்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த வந்து பண்றப்போ ஈஸியா வந்து இருக்கும். ஃப்ளேவர் வந்து சூப்பரா இறங்கும். இத வந்து ஃப்ரை பண்ண போறோம். ரிச் ஃபுட்னால ஆயில் வந்து கிடையாது, பட்டர் யூஸ் பண்ண போறோம். நம்ம பட்டர் யூஸ் பண்ணா இது ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். பன்னீருக்கும் வந்து சூப்பராவே இருக்கும் டேஸ்ட். நம்ம போமாட்டே பட்டர் நல்ல ஸ்மெல் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸ்மெல் பட்டரோட ஸ்மெல் நல்லா இருக்கு. அதனால தான் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கா. பாப்கார்ன் பண்ற ஸ்மெல் வருது. பாப்கார்ன் பண்ற ஸ்மெல் வருதான். சூப்பரா இருக்கு பட்டரோட ஸ்மெல். சரி, ஓகே, பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணேன், இந்த நம்ம சோக் பண்ணி எடுத்துட்டு வந்த பன்னீரை வந்து அதுல போட்டு அப்பதான் பன்னீர் டிக்கா ரெடி ஆக போகுது. இத பன்னீர் ஸ்டீக்ஸும் சொல்லலாம். இது நீங்க கத்துக்கிட்டியா? ஃபர்ஸ்ட் பண்ண பொரி எப்படி ஈஸியா இருந்ததா? இது ஈஸியா இருக்கா? எனக்கு வந்து இதுதான் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா இது உங்களுக்கு பிடிக்கும், அதனால ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா இதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன் இத வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதோட அரோமா எதுவுமே போகாம நம்ம பண்ணணும். பன்னீர் டிக்கா பண்ணா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பிளேட்டிங் வந்து பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்றாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், இப்போ இந்த பன்னீர் டிக்காவை கட் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு அதை கட் பண்ண வரல. இப்படி வச்சுட்டு எப்பவுமே இந்த போக் இப்படி வச்சுட்டு வச்சு இப்படி கட் பண்ணணும்.
எப்படி ஸ்லைஸா வந்தது. இப்போ இதை நீ சாப்பிட்டா எப்படி இருக்கு? நீ சும்மாவே பன்னீர் சாப்பிடுவ, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருக்க. டிக்கா, பட்டர், அதுக்கப்புறம் அந்த ரிச் இன்கிரிடியன்ட் ஹர்ப்ஸ், பட்டர் எல்லாம் போட்டு. ஓகே, நானும் ட்ரை பண்றேன். ஒரு காலத்துல நானும் பன்னீர் சாப்பிடாம இல்லை. சூப்பரா இருக்கு பன்னீர். அந்த காரம் சொன்ன மாதிரி உள்ள இறங்காது. எப்பவுமே பன்னீர்ல வந்து டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், உள்ள காரம் இறங்காது. பட் இதுல வந்து கொஞ்சம் லைட்டா இறங்கிருக்கு. நம்ம வந்து அந்த போக்க வச்சு வந்து குத்திக்கிட்டோம்ல, அதனால இறங்கிருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? நல்லா எப்படி பண்ண? பண்ணோம்ல, கேட்கலாம் கொஸ்டின். ஒரு பவுல்ல சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட், ஹர்ப்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பேனை வந்து ஆன் பண்ணிட்டு பட்டர் அதுல போட்டுட்டு நல்லா வந்து மெல்ட் ஆகிருக்கமா பன்னீர் எடுத்து போட்டுட்டு இல்ல அந்த வந்து அந்த வந்து மிக்ஸ் பண்ணி மசாலா அதில் பன்னீர் நல்லா டிப் பண்ணிட்டு அதை எடுத்து பேன்ல போடணும். அவ்வளவுதான். கரெக்ட், சூப்பரா கரெக்டா சொல்லிட்டாங்க. நான்வெஜ் ஃபிளேவரும் வருது, வெஜ் ஃபிளேவரும் இருக்கு. இந்த பன்னீர் டிக்கா ரிச் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி போறது ஜோக் ஃபுல்லா இருக்கு, ஆன்சர் சொல்லு. அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சொல்லலாமா? சரி, நெக்ஸ்ட் வீடியோ சொல்றாங்க. நீங்க என்ன கமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னு தெரியல, பண்ணிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க பண்ண இந்த பன்னீர் டிக்கா ரிச் ஃபுட் எப்படி இருக்குன்னு மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. V2 யூடியூப்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வந்து பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, பாய் 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 பாய்.